Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு ஷேக் எஃபெக்ட் நம்மளோட மொபைலில் அதுவும் Capcutல எப்படி எடிட் பண்ணுற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெக்லர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து நார்மலாக விட்டுறேன். ஸோ செகண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் கிளிப்போட ஸ்டார்டிங் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக இந்த இடத்துல ஸோ தெரியுதா பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஸோ இதில் குட்டியாக ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் வந்து ஒரு குட்டியாக டாட் ஒன்று வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்போட எண்டிங் ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு கீ ஃப்ரேம் வரும். ஸோ இப்போ ரெண்டாவது போட்ட கீ ஃப்ரேமை மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ நார்மலாக வரும்போது நார்மலாக இருந்துட்டு கிட்ட வரும்போது மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் இதே ப்ராசஸை எல்லா கிளிப்புக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிளிப்புக்கும் வந்து சேம் அதே மாதிரி கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் அந்த ஃபுட்டேஜுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களே, அதாவது ஒரு கிளிப்பில் மொத்தம் 2 கீ ஃப்ரேம் இருக்கும், அதில் ரெண்டாவது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கீ ஃப்ரேமுக்கு நேராக அந்த கர்சரை கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். ஸோ இதே கிளிப்பை வந்து சேம் இப்போ நீங்கள் பண்ண ப்ராசஸை எல்லா கிளிப்புக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்புக்கும் வந்து சேம் அதே மாதிரி ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டேன். ஓகே, அகைன் அந்த செகண்ட் கிளிப்புக்கு வந்து வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு கிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ கஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக செட் பண்ண நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க டிஃபால்ட்டாக பண்ணது. ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், எரேசின் 1ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக கஸ்டம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. சேம் இதே ஃபிட்டிங்கு எப்படி சொல்கிறதுனா சேம் அந்த கிராப்ஸில் போயிட்டு சேம் அந்த எரேசரின் 1ன்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லா கிளிப்புக்கும் வந்து கொடுங்க. ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா கிளிப்புக்கு வந்து சேம் அதே ப்ராசஸை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டேஜுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஃபுட்டேஜை நான் டச் பண்ணல. ஸோ மேஜராக அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நான் மேஜராக வந்து தாரோட இமேஜ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கிளிப்லேருந்து நிறைய எஃபெக்டில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்பைடர்மேன் கிளிப்பை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது நார்மலாக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு ஜம்பாக வந்து கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் சென்டராக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அது டிரான்சாக்ஷனுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துருங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. இதில் வீடியோ எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். பட் ஆனில் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி காட்டும், நோ இன்டர்நெட் கனெக்ஷன் ட்ரை அகைன் சொல்லிட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறேன், இல்லைனா ஐகார்ட்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஸோ இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நெட்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷேக்குன்னு சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபுட்டேஜை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குட்டியாக ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்பீடை வந்து நம்ம அதிகம் பண்ணிடலாம், ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பாருங்களேன், உங்களுக்கு ஃபுட்டேஜை வந்து லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இருங்க நான் ப்ளே பண்ணுறேன், தெரியுதா? ஸோ லைட்டாக ப்ளே ஆகுது. நான் அந்த ஆடியோ வந்து மியூட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மியூட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கிளிப்போட ஆடியோ வந்து மியூட் ஆகிடும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டியூரேஷன் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அவரோட இன்ட்ரோ வரும்போது மட்டும் லைட்டாக ஷேக் ஆகிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ண எஃபெக்டை வந்து சேம் எல்லா வீடியோட ஸ்டார்டிங், அதாவது எல்லா ஃபுட்டேஜோட ஸ்டார்டிங்கில் மட்டும் செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜோட ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஃபுட்டேஜுக்கு இன்னொரு ஃபுட்டேஜுக்கும் நிறைய கேப் இருக்கும். ஸோ எல்லா ஃபுட்டேஜோட ஸ்டார்டிங்கில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே மட்டும் ப்ளே பண்ணுற பாருங்களேன். ஸோ அழுக்கில் இருந்து பிளாக் வீடியோக்கு வந்து ஜம்ப் ஆகும்போது ஒரு லைட்டான ஷேக் எஃபெக்டோட ஜம்ப் ஆகும், அதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். அகெயின் அந்த 2 கிளிப்புக்கும் சென்டராக வந்துட்டு கீழே அகெயின் வீடியோ எஃபெக்டை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ட்ரெண்டிங்கின்னு இருக்கும், அது பக்கத்துலேயே பாருங்களேன் ஓப்பனிங் அண்ட் கிளாத்திங்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிக்யூ பிளர்ன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்ரை வந்து ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டை வந்து கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்டை பண்ணோம்ல, ஸோ அதே எஃபெக்ட் லெவலுக்கு இப்போ நம்ம செகண்டாக எஃபெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதையும் வந்து கரெக்டாக அதே லெவலுக்கு வந்து கொண்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண ஷேக் எஃபெக்ட்டும் இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ண அதோட எஃபெக்ட் வந்து ஒரே லென்த்து அண்ட் ஒரே டியூரேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சேம் இதே மாதிரி எல்லா கிளிப்லேயும் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபுட்டேஜுக்கு வந்து சேம் அதே மாதிரி ரெண்டாவதாக இப்போ நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த எஃபெக்டையும் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிளிப்போட ஸ்டார்டிங் வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நிறைய அனிமேஷன் இருக்கும், இன்னு அவுட்டு காம்பவுண்ட் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து விங் பாட்டம்னு இருக்கும். கடைசியாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே லெஃப்ட்லேருந்து சடனாக வந்து ரைட்டில் அப்படியே ஜம்ப் ஆகிட்டு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு கீழே அதோட செகண்ட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு வந்து செட் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி எல்லா ஃபுட்டேஜுக்கும் செட் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டேஜுக்கு வந்து அனிமேஷன் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளோட கிளிப்புக்கு வந்து வந்துடுவோம். ஸ்டார்டிங்கோட கிளிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கும் செகண்ட் கிளிப்புக்கும் சென்டராக வந்து வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட் போயிடுங்க. ஓகே, இதில் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரெண்டிங்கின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எட்ஜ் க்ளோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ப்னஸாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோ வந்து ஒரு 40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறேன், நீங்கள் டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன். இப்போ நான் கரெக்டாக தோரோட ஃபுட்டேஜுக்கு நேராக வச்சுட்டு அந்த எஃபெக்டை வந்து லைட்டாக நான் மூவ் பண்ணி விட்டுறேன். தெரியுதா? ஸோ எந்த மாதிரி எஃபெக்டில் இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு பார்க்க எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கூல் ஷேக் எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணும்போது ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 180pன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 180pயில் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி 2K 4K ஸோ அது கரெக்டாக வச்சுருங்க. ஒரு 4K குவாலிட்டியில் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஃப்ரேம் ரேட்டுன்னு இருக்கும், அது 30ல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே கோட் ரேட்டுன்னு இருக்கும், அதை மட்டும் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணுறங்க. உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு 4K குவாலிட்டியில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.